இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 18வது சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, தேவனை நோக்கி, தேவனே, நான் உங்ககிட்ட பயங்கர அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லணும். இன்றைக்கு நாம் எல்லாரும் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான டெசிஷன் இதுதான், தேவனை அன்பு கூறுவேன் அப்படிங்கிறது. இப்போது வேதத்தில் ஒரு பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் சாப்பிட வருமாறு கூப்பிட்றாரு. இவரும் அங்கே போகிறாரு. அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ இருக்கிறா. அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, தன்னுடைய கண்ணீரை வச்சு இயேசு கிறிஸ்துவோடைய பாதங்களில் தொடச்சி முடியால் அதை துடைக்கிறா. பரிமள தைலத்தை எடுத்து அதில் பூசுகிறா. இதை செஞ்சிட்ருக்கும்போதே அந்த பரிசேயன் என்ன நினைக்கிறா மனசில், இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா இந்த பெண் ஒரு பாவி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணுமே அப்படின்னு. இயேசு கிறிஸ்து உடனே அந்த பரிசேயனை நோக்கி, 2 பேர் ஒருவங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்கிறான், இன்னொருத்தன் வெறும் 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்கிறான். இப்போது அவன் என்ன செஞ்சிட்டா, 2 பேரையும் மன்னிச்சு விடுறேன், நீ திரும்பி காசு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது யார் ரொம்ப அன்பு கூறுவா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டுச்சோ அவன்தான் அதிகமாக அன்பு கூறுவான் அப்படின்னு பரிசேயன் சொல்கிறான். சரியாக தான் சொல்லியிருக்கிற. இப்போது இங்கே வந்ததுலேருந்து நீ எனக்கு கால் கழுவ தண்ணீர் தரல, அவர் தன் கண்ணீர்னால் என் காலை கழுவிட்டே இருக்கிறா. நீ என்னை முத்தம் செய்யலை, அவள் ஓயாமல் முத்தம் செய்கிறா. நீ தலையில் பூசுறதுக்கு என்ன தரல, ஆனால் அவள் பரிமள தைலத்தை கொண்டு பூசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டதுனால அதிகமாக அன்பு கூறுகிறா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாவங்களை மன்னிக்க இவர் யார் அப்படின்னு பரிசேயன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவ ஒரு பெரிய பாவி, அவளுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு அவள் என்ன செஞ்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட உட்கார்ந்து அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செஞ்சு பரிமள தைலம் கொண்டு தொடச்சி பரிமள தைலத்தை பூசுறா. அப்போது அவளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய வெளிப்பாடு வந்திருக்கு பாருங்களேன். ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறாங்க. ஆனால் தேவன் வரும்போது, ஆதியாகமத்தில் பார்க்குறோம் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறாங்க, தேவன் அவங்கக்கிட்ட வரும்போது ஒளிஞ்சிக்கிறாங்க. நாமும் அதே மாதிரி தான் நிறைய நேரங்களில் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா விலகி போயிடுறோம். சாத்தானுடைய திட்டமும் அதுதான், நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதே தேவனை விட்டு நம்மளை விலக்கி கொண்டு போகணுங்கிறது தான். அதனால் நம்ம தேவனை விட்டு விலகும்போது அவனுடைய திட்டம் ஜெயிச்சிருது, அவன் அங்கே ஜெயிக்கிறான். இன்னையிலேருந்து நாம் ஒரு முடிவு எடுப்போம். ஏதாவது தெரியாமல் நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் தேவனுக்கு பக்கத்தில் போகணும். பாவியான ஸ்திரீ அதை தெரிஞ்சு வச்சு கொண்டதுனால தான் கிறிஸ்து பக்கத்தில் போனால் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோடே போ அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறாரு. நம்மளை பார்த்தும் தேவன் இதை சொல்லணும் அப்படின்னா, நமக்கும் சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் தேவனுக்கு பக்கத்தில் போகணும். இப்படி செய்யும்போது சாத்தான் வெட்கப்பட்டு உங்களை விட்டு ஓடிடுவான். ஏன்னா அவனுடைய திட்டம் நீங்கள் பாவம் செஞ்சு தேவனை விட்டு பிரிகிறது தான். அது நடக்கலைங்கிறப்ப உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான், பாவம் செய்ய வைக்க மாட்டான். அதனால் இனி எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ நம்ம அதிக நேரம் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போனோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். இந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அம்மேன். அந்த பிள்ளைகள் அப்பா உண்மை நம்பி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மெசேஜும் அப்பா
அப்பா நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா. அமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. திருமணத்திற்காக, குழந்தைக்காக, வேலைக்காக, கணவன் மனைவி ஒன்று சேரணுங்கிறதுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அப்பா எக்ஸாமுக்காக நல்ல ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக, அப்பா இன்னும் எத்தனையோ காரணங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருத்தர்களும் அப்பா அவங்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. இந்த நேரத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல பதிலை கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் எழுதப்படணும் ஏசப்பா. ஏதோ தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக தேவனை விட்டு விலகி போய் மறுபடி தவறு செய்து அப்பா எழுந்திருக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அவர்கள் இன்னும் உம்மை கிட்டி சேரணும் ஏசப்பா. அமேன். உம்மை விட்டு விலகாமல் இன்னும் உங்கள் பக்கத்தில் வரணும் ஏசப்பா. அதிக நேரம் உங்கள் கூட செலவழிக்கணும்ப்பா. வேதம் வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதிலும் அதிக கவனம் செலுத்தணும் ஏசப்பா. அமேன். சாத்தானுடைய திட்டம் தோற்று போகணும் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை பாவம் செய்ய வச்சு அப்பா உம்மை விட்டு பிரிக்கிற இந்த சாத்தானை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருந்தும் அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் இந்த வெளிப்பாடு வரணும்ப்பா. அன்றைக்கு பாவியான ஸ்திரீ அப்பா எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அவளுடைய இருதயத்தில் வைத்திருந்தாள்ப்பா. அமேன். இவ்வளவு பாவம் செஞ்சுருக்குமே, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நான் போகலாமா அப்படிங்கிற தயக்கம் இல்லாதபடிக்கு கண்ணீரால் உம்முடைய பாதத்தை கழுவுனாப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்தில் வேதனையோடு கண்ணீரோடு அப்பா உம்முடைய பாதத்தை கழுவுறோம் ஏசப்பா. அப்பா பல முறை செய்த பாவங்கள் இப்பொழுது மன்னிக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. மறுபடி அப்பா விழுந்து போன அத்தனை பாவங்களும் இப்பொழுது மன்னிக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இதை இன்னிலிருந்து செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து எத்தனையோ முறை முடிவெடுத்தோம் அப்பா. முடியாமல் மறுபடி விழுந்து போன அத்தனை பாவங்களும் அப்பா இப்பொழுது மன்னிக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பாவங்கள்லேருந்து உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆக்கியிருக்கீங்க ஏசப்பா. அமேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சமாதானத்தோட போன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி இன்றைக்கு நீங்கள் கொடுக்குற வார்த்தை சமாதானத்தோட போ. ஆமேன். உன் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டாச்சு. இனி சாத்தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே கொண்டு வர முடியாது. ஆமேன். எந்த பிரச்சனைகளையும் கொண்டு வர முடியாது. நோய்களை கொண்டு வர முடியாது. தரித்திரத்தை கொண்டு வர முடியாது. எந்த சமாதான குலைச்சல்களையும் கொண்டு வர முடியாது. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவை கொண்டு வர முடியாது. இருதயத்தில் பயத்தை கொண்டு வர முடியாது. எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் உன்னை அடிமையாக்க முடியாது. இந்த உலகத்தில் யாரும் உன்னை கேவலப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது. நீ எல்லா இடத்திலையும் உயர்த்தப்படுவாய். இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. அதே சமாதானத்தோடு இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இரவு அப்பா நல்ல தூங்கணும் ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது உங்களுடைய கிருபையால் இந்த பிள்ளைகளை தாங்குங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் உங்களுடைய கிருபையும் சமாதானம் நிரம்புவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன்.